ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி நினைத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, தேவரீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஆண்டவரே, உங்கள் துதிக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. உண்மை அறிவது நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பது எங்கள் மெய்யான சுபாவங்கத்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் யாவையும் உண்டாக்கினவரே, சர்வஜீவ தயாபர பிதாவே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, உமக்கு தோத்திரம் 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 தோத்திரம், கோடானு கோடி தோத்திரம்ப்பா. நாங்கள் பலவீனமான மண் பாண்டங்கள். இந்த மண் பாண்டத்துக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்ததுக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இந்த மண் பாண்டங்களையே நாங்கள் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் தரித்திருக்கிறோங்க தாவே. ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு பலனை தாங்க, சுத்த இருதயத்தை தாங்க, நிலவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. உலகம் மாமிசம் பிசாசுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து பேச வேண்டுமா செபிக்கிறேன். என்னில் உள்ள குறைகள் குற்றங்களை மன்னிங்க. நான் அபரோஜனமான ஊழியக்காரன். என்னை உங்களுடைய பரிசுத்தத்திலே வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே பேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நாம் இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். இது இரண்டாவது பிரசங்கம், அதாவது 2வது வாரம் உள்ள பிரசங்கம். இதில் நம்ம கடந்த காலங்களிலே நாம் ஆதியாகமும் யாத்ராகமும் முடித்துவிட்டு லேவியராகவும் 27 அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆதியாகம் 50, யாத்ராகம் 40 அதிகாரம், லேவியராகம் 27 அதிகாரம் இருக்குது. இது கடைசி அதிகாரத்தில் நம்ம ஆராய இருக்கிறோம். சில வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதொருவர் ஒரு விசேஷ பொருத்தனை பண்ணியிருந்தால், பொருத்தனை பண்ணப்பட்டவரின் உண்மைப்பின்படி கர்த்தருக்குரியவர்கள் 20 வயது முதல் 60 வயது வரைக்கும் உட்பட்ட ஆண் பிள்ளை பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கல் 50 சேக்கலாகவும், பெண் பிள்ளை 30 சேக்கலாகவும் மதிப்பாயாக. 5 வயது முதல் 20 வயது உட்பட்ட ஆண் பிள்ளையை 20 சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும், 1 மாதம் முதல் 5 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை 5 சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 3 சேக்கலாகவும், 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை 15 சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும் மதிக்க கடவாய். உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத தட்டினால் அவன் ஆசாரியத்துக்கு முன்பாக வந்து நிற்க கடவன். ஆசாரியன் அவனை மதிப்பானாக. பொருத்தனை பண்ணினுடைய திராணிக்கேற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன். நம்ம லேவியராகவும் 26 அதிகாரம் போன வாதத்திலே முடித்தோம். அந்த 26 அதிகாரத்தில் ஆண்டவர் கர்த்தர் மோசையோடு சொன்னும் பொழுது, நீங்கள் என்னை பின்பற்றாமல் விக்கிரகங்களை ஆராதித்தா உங்களுக்கு என்னென்ன தீமைகள் வரும்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருந்தார். ஆனால் அது நம்ம தியானித்தோம். அது ஆசீர்வாதம் இல்லை, சாபம் பூரா நம்ம தியானித்தோம். சாபம் எதனால் வருது? பாவத்தினால் வருது. பாவம் அனைத்தும், அநியாயம் அனைத்தும் பாவம்தானே. கர்த்தரை சேவிக்காமல் அந்நிய தெய்வங்களை நம்ம சேவிக்கும் பொழுது, விக்கிர ஆராதனை, மனுஷனுக்கு பிரியமில்லாத ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவர் அவங்களை தண்டிப்பார், அவர் சாபத்துக்குள்ளாக்குவார். ஏன்னாலும் அவரை தண்டித்து தான் திருப்பி அவங்க மனம் திரும்பி வர வேண்டி இருக்கிறது. அதனால் ஆண்டவர் தண்டனைன்னு சொன்னார். இப்போ கடைசி அதிகாரத்தில் என்ன சொல்கிறான்னா, சீனாய் மலையில் சொல்கிறார் மோசைக்கிட்ட, இந்த இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி, அதை சீனாய் மலையின் மேல் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளை, அந்த நியாயங்களும் இவை எல்லாம் சொல்லிட்டார். ஆனாலும் அவங்க அந்த கானான் தேசத்துக்கு போகலை. கானான் தேசத்தினுடைய ஜனங்கள் அந்த அக்கிரகங்கள் செஞ்சனால தேசம் அவர்களை கக்கி போட்டது. அதனால் இவங்களுக்கு சுதந்திரமாக ஆண்டவர் கொடுக்க போகிறார் கானான் தேசத்தில். அதில் நீ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு முன்னாலே சொல்கிறார். முதல்ல பாடம் புஸ்தகம் அடிக்கிற மாதிரி, அந்த பாட புஸ்தகங்கள் கொடுக்குற மாதிரி மோசைக்கிட்டே ஆரம்பிட்டு இதில் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னக்கூட்டியே சொல்லிட்டார். இப்போ 27ஆம் அதிகாரத்தில், பின்பும் கர்த்தர் மோசேயை இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதொருவன் விசேஷ பொருத்தனை பண்ணியிருந்தால், பொருத்தனை பண்ணப்பட்டவன் அந்த மதிப்பின்படி கர்த்தருக்குரியவர்கள். ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க சிலவங்க. பொருத்தனை பண்ணதுன்னா தெரியாமல் பொருத்தனை பண்ணிடுவாங்க. தெரியாமல் பொருத்தனை பண்ணக்கூடாது. எப்தா பொருத்தனை பண்ணாமல் தெரியல, தன்னுடைய யாரை நான் முன்னால் வரும்போது அவங்கள நான் நினச்சவன் முறுக்கு பலியிடுன்னு சொன்னான். அவன் மகன் வந்துட்டா, அவன் பலியிடாமல் போனான்னா பலிட்டான், அவனுக்கா தூக்கம் கொண்டானான்னு சொல்லிட்டு மலையில் போயின்னு சொல்லிட்டு பலியிட்டாங்க. அதனால் அவன் நிறைவேற்றினான் எப்தா.
அதே போல் இவங்க என்னென்னா பொருத்தனை பண்ணணும், விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தா பொருத்தனை பண்ணக்கூடிய காரியத்துக்கு தான் பண்ணணும். வாயில் வந்ததெல்லாம் டக்குனு பொருத்தனை பண்ணக்கூடாது. தேவனுக்கு அது நம்ம அநியாயம் செய்கிற மாதிரி ஆயிரும். ஒரு பொருத்தனை நமக்கு பண்ணும் பொழுது அதை நம்ம யோசித்து நம்மளால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு யோசித்து பொருத்தனை பண்ணாமல் இருந்தால் கூட நல்லது தான். மன விருப்பத்தின்படி செய்வேனே ஆண்டவரேன்னு சொன்னால் அப்படின்னா விட பரவாயில்ல. பொருத்தனை பண்ணி செய்யாமல் இருக்கக்கூடாது. அதெல்லாம் என்ன சொன்னால் விசேஷனை பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் தன் மதிப்பின்படி கர்த்தருக்குரியவர்கள். பொருத்தனை பண்ணியாச்சுன்னா அது கர்த்தருக்குரியதாயிரும். அது பிறகு யோசிக்கவே கூடாது. அதனால் பொருத்தனை பண்ணும்போது ஜாக்கிரதையாக பொருத்தனை பண்ணணும். 20 வயதில் 60 வயதில் உள்ள ஆண் பிள்ளையை பரிசுத்தலத்தில் சேக்கலாகி 50 சேக்கல் மதிப்பாயாக. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே ஆண்டவர் அந்த ஆசாரியன் மதிக்கணும். அவனுக்குடைய மதிப்பு, அவனுக்குடைய ஒரு கணக்கு வைக்கிறதுக்காண்டி ஒரு மதிப்பை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இது சொல்கிறார். பிற்காலத்தில் இது வேறு மாதிரிலாம் வளர்ந்துட்டுன்னு வைங்களேன். அதனால் என்ன சொன்னால் ஆண்டவர் முதல்ல சேர்க்கல அவனுக்குடைய ஒரு மதிப்பின்படி 20 முதல் 60 ஏற்பட்ட ஆண் பிள்ளையை பரிசுத்த ஸ்தலத்திலே சேக்கலாகி 50 சேக்கலாக மதிக்கணும். ஆண் பிள்ளை பூரா 20 முதல் 60 வரைக்கும் அவங்க என்னச்சுவாங்க, பட்டாளத்துக்கு போவாங்க, அவங்க போர் புரிவாங்க. அவங்கள என்ன சொன்னால் இராணுவத்துக்கு பயிற்சி மாதிரி அவங்கள எடுக்கணும். அதனால் ஆண் பிள்ளையை 50 சேக்கலாகவும் 50 சேக்கலில் அவங்கள மதிக்கணும். பெண் பிள்ளையை 30 சேக்கலாக மதிப்பாங்க. ஆண் பிள்ளைன்னா 50, 20 வயதுக்கு மேலேருந்து 60 வயசு வரைக்கும் அவங்க ஆண் பிள்ளைன்னா 50 சேக்கலம், பெண் பிள்ளை 30 சேக்கலாக மதிக்கணும். இதெல்லாம் கட்டணும். இவங்க பணத்தை, அந்த சேக்கல் பணத்தை அந்த ஆசாரியர்கிட்ட இவங்க எல்லாமே செலுத்தணும். 5 வயது முதல் 20 வயதுக்கு ஆண் பிள்ளையை 20 சேக்கலம், 5 வயது முதல் 20 வயசில் என்ன செய்யாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மதிக்கணும்னா ஆண் பிள்ளையை 20 சேக்கலம், பெண் பிள்ளையை 10. அவங்களோட 20 கம்மி பெண் பிள்ளைக்கு, ஆண் பிள்ளைக்கு கூட தான். என்னமே ஆண் பிள்ளைக்கு தான் எல்லாமே நம்ம ரைட்ஸ் எல்லாமே ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காருன்னா ஆண் பிள்ளை புருஷராயிருங்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். ஏன்னா கிறிஸ்துவின் சாயலாக தான். அதனால் அவங்களுக்கு என்றைக்கும் மதிப்பு கூட பெண் பிள்ளையை காட்டிலும். 1 மாதம் முதல் 5 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை 5 சேக்கலாகும், பெண் பிள்ளையை 3 சேக்கலாகும். 5 சேக்கல் 3 சேக்கல் அவங்கள அவளை மதிக்கணும். அவங்களோட பொருத்தனை அவளை மதிக்கணும். 60 தொடங்கி அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளையை 15 சேக்கலாகும், பெண் பிள்ளையை 10 சேக்கலாகும். அது 60 வயதுக்கு மேலே உள்ளவங்களாம் ரிட்டையர்டு. அவங்களுக்கெல்லாம் மதிப்பு வலிக்கும் போது அவங்களுக்கு என்ன செய்யணும்னா ஆண் பிள்ளையை 15 சேக்கலாகும், பெண் பிள்ளையை 10 சேக்கலாகும். அவங்களோட 5 இது கம்மி. பெண்களை மதிக்க கடவா, அவங்கள மதிக்கணும். அவ்வளவு அவங்களுக்கு காசு. இந்த உலகத்தில் என்ன செய்யணும், நம்ம எது மதிக்கிறோம்? இந்தியா கவர்மெண்ட் அடிக்கிற காசை தான் நம்ம மதிக்கிறோம். நாணயம், அந்த நாணயத்தை வச்சு தான் எல்லாமே இயங்குது. அந்த நாணயத்தினுடைய மதிப்பு, அந்த மதிப்பு மாதிரி நீ உங்களை மதிக்கணும், அந்த கணக்கு தான் இல்லை. இப்போ நாணயத்துக்கு மதிப்பு இல்லைன்னா, அதுக்கு ஒன்றுமே மதிப்பு இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், அதை தேட மாட்டோம். வருங்காலத்தில் இந்த உலகத்தில் நம்மளுக்கு நாணயத்தில் அவ்வளோ மதிப்பு, பணத்தின் மேலே அவ்வளோ மதிப்பு வச்சுருக்கிறார் ஆண்டவர். அது குறிப்பிட்ட காலங்களில் இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்ததுனால அவனுடைய காரியங்கள்னால எல்லாமே நெட்டில் வந்துடும். அதனால் அந்த மதிப்பு நம்ம சொல்ல முடியாது. இருக்கும், மதிப்பு இருக்கும். அதனால் அவன் தான் மதிப்பு வச்சுக்கிடுவான். நம்ம காசுக்கு மதிப்பு இவ்வளோ 50 ரூபா 100 ரூபாய்க்கு இவ்வளோ மதிப்பு வச்சுருக்கிறோம். அந்த மதிப்பு என்னென்னா ஒரு காலகட்டத்துக்கு தான் அது பிரயோஜனப்படும். மற்றபடி அவனை எவ்வளோ மதிப்பு இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாட்டா அவன் எவ்வளோ வச்சுருந்தாலும் அவனுக்கு மதிப்பே கிடையாது. மதிக்க கிடவாய் உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத தரித்தினால் அந்த காசை ஆசாரியன்ட்ட செலுத்தணும். அவனுடைய ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அவங்க அவளை தீர்வை கட்டுற மாதிரி, தீர்வைன்னு வச்சுக்கலாம் நம்ம, அந்த வீட்டு தீர்வை. அதே மாதிரி அந்த தீர்வையை மனுஷனுக்குள்ள தீர்வை அதை கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. சேர்க்கலாம் மதிக்க கிடவா ஒன்று எப்படி செலுத்தக்கூடாத தரித்தினால் அவனுக்கு அந்த காசு கூட அவனால் கட்ட முடியலாட்டா அவன் ஆசாரியனுக்கு முன்பாக நிற்கணும். ஆசாரியனுக்கு முன்பாக என்னால் கட்ட காசு இல்லை என்ற ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன்னா அதுக்கும் ஆண்டவர் வழி வச்சுருக்கிறார். நீ என்ன ஆசாரியன்ட்ட என்ன செய்ய நிற்கணுங்க. உண்மை இப்படி செலுத்தக்கூடாத தரித்தினால அவன் ஆசாரியனுக்கு முன்பாக நிற்க கிடவன். ஆசாரியன் அவனை மதிப்பானாக. ஆசாரியன் இவன் இவ்வளோ, உனக்கு இவ்வளோ வயசு இருக்கும், இவ்வளோ காசு கட்டணும், அவனுக்கு இல்லை இருக்கிறத கொடுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னா நிற்க கிடவன். ஆசாரியன் அவனை மதிப்பானாக. பொருத்தனை பண்ணினுடைய திராணிக்கேற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க கிடவன். பொருத்தனைக்கு என்ன பொருத்தனை பண்ண இவ்வளோதான் அவனால் செலுத்த முடியும்னா அந்த கேஸ்களின்படி ஆசாரியன் மதிக்க கடவன். ஒருவன் பொருத்தனை பண்ணின கர்த்தருக்கு பலியிடத்தக்க மிருகத்தினாலும் அவர் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படியெல்லாம் பரிசுத்தமாக இருப்பதாக. அதாவது ஒருவன் பொருத்தனையானது கர்த்தருக்கு பலியிடத்தக்க மிருக ஜீவனானாலும் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். அவன் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலைன்னா மிருக ஜீவன்களை பொருத்தனை செய்வான்.
கர்த்தருக்கு பயப்படுக மிருகத்தினால ஜீவனாலும் கர்த்தருக்கு கொடுக்கப்படுறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். அவங்க மிருகத்தை கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்கிறார். அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக. அதை மாற்றக்கூடாது. ஒரு ட்ரிப்பு ஒரு பொருத்தனை பண்ணியாச்சுன்னா அதை மாற்றவே கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை மாற்றாலும் வேறுபடுத்தாலும். அதுக்கு பதில் நான் இதை கொடுத்துட்றேன், அதுக்கு பதில் இதை கொடுத்துறேன்னெல்லாம் சொல்லக்கூடாது. நீ பொருத்தனை பண்ணால் அதை தான் செலுத்தணும். மாற்றாமலும் வேறுபடுத்தாமல் இருப்பானாக. இழப்பமானதுக்கு பதிலாக நலமானதையும் நலமானதுக்கு பதிலாக இழப்பமானதையும் செலுத்தாமல் இருப்பானாக. ஒரு ட்ரிப்பு ஒரு பொருத்தனை பண்ணியாச்சுன்னா இது நல்ல காரியம், நல்ல மாடு நல்ல மிருக ஜீவன்களை பொருத்தனை பண்ணியாச்சுன்னா அது செலுத்திடணும். இழப்பமானது கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தாலும் அதை செலுத்தணும். அதுக்காக நீ நல்லது செலுத்தாண்டாங்கிறாரு. நீ பொருத்தனை எதை பண்ணி அதை மட்டும் செய். பொருத்தனை ஆண்டவர் ரொம்ப விரும்பி கேட்பாரா? எல்லாமே ஆண்டவருக்குரியது. வானம் பூமி சகல சிருஷ்டியும் எல்லாமே ஆண்டவர் உண்டாக்குனது தான், அவருக்கு தான். ஆனால் நீ ஒன்றும் பொருத்தனை பண்ணி விசேஷம் இது பண்ணாண்டா. உன் நாவின் சொல் வந்ததுனால நீ எதுனாலும் செய்யணும், உண்மையாக இருக்கிறங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் நம்ம என்ன சொன்னால் ஒரு படிக்காமல் இல்லை, இது ஒரு படிக்கணும். அந்த அதிகாரம் வரும்போது இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்போ நம்ம மனது நம்மளை குற்றவாளியானு தீர்க்கக்கூடாது. உன் மனமே ஒன்றும் குற்றவாளியானு தீர்க்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு அதை கொடுத்துட்டோமே இதை கொடுத்துட்டோம் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். எப்படின்னா அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பனாக. இழப்பமானதுக்கு பதிலாக நலமானதையும் நலமானதுக்கு பதிலாக இழப்பமானதையும் செலுத்தா திருப்பானாக. அப்படி நீ வேறுபடுத்தாத. நீ இழப்பமானதை நேர்ந்துட்டா இழப்பமானதை கொடுத்துரு, நீ நலமானதை எடுத்துக்கிட்டா நலமானதை கொடு அப்படின்னு சொல்கிறார். அவன் மிருகத்துக்கு பதிலாக மிருகத்தை மாற்றி கொடுப்பதனால் அப்பொழுது அதுவும் அதற்கு பதிலாக கொடுத்தது பரிசுத்தமாக இருப்பதாக. அவன் மிருகத்தை மாற்றி இந்த ஒரு மிருக ஜீவனங்கள் செலுத்துக்கு பதில் இன்னொரு மிருக ஜீவனை நான் செலுத்துகிறேன் ஆண்டவரேன்னு சொன்னாலும் அது பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்கிறார். பதிலாக கொடுத்தும் பரிசுத்தமாக இருப்பதாக, அது பரிசுத்தமாக இருக்கிறதாக. அவன் மனதின் விருப்பம்தான். பொருத்தனை என்னென்னா நம்ம அதை எவ்வளோ கஷ்டப்பட்டாத நம்ம கடவுளுக்கு செலுத்தியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரிங்கன்னா அது ஆழமாக செலுத்தணும். அது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் தான் தெரியும். தேவனுக்கும் அதனை பொருத்தனை பண்ணவனுக்கு தான் தெரியணும். ஆசாரியனுக்கு கூட தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா பொருத்தனை பரிசுத்தமாகுது, அது ஆண்டவருக்குரியது. அதனால் அதை நம்ம வெளியிலையும் சொல்லக்கூடாது. அப்படி பொருத்தனை பண்ணிங்க பிறகு நம்ம அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் அவன் பொருத்தனை பண்ணும்போது கரெக்டாக அந்த எப்தா பொருத்தனை பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம மனதின்படி நம்ம சொல்லாமல் வாய் தவிர சொல்லிடுவோம். அப்படி சொல்லக்கூடாது. அவர் சொல்கிறார், ஆசிரியனுக்கு நல்லதானாலும் இழப்பமானாலும் அதை மதிப்பானாக. ஆசாரியன் பார்த்துட்டு அது நல்லதானாலும் சரி தான், நல்லதானாலும் இழப்பமானாலும் ரொம்ப அசுத்தமான பிராணினாலும் சரி தான், அது இழப்பானாலும் அதை மதிப்பானாக. உன் மதிப்பின்படியே இருக்க கடவுள், உன் மதிப்பின்படியே இருக்க கடவுது. அதை மீட்டுக்கொள்ள மனதாயினால் உன் மதிப்போடு 5 பங்களை கூட்டி கொடுக்க கடவன். அது திருப்பி அந்த பொருத்தனை பண்ணும்போது எனக்கு வேணும், இந்த நான் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணேன், ஆனாலும் இது எனக்கு வேணாம் ஆண்டவரேன்னு உன் மனசு அப்படி சொல்லிச்சுன்னா 5 மடங்கு கூட்டி கொடுக்கணும். அந்த பொருள் என்ன மதிப்போ 50,000ன்னா கூட அதனுடைய 5 மடங்கு 50,000 பிச்சாச்சுன்னா போனா 10 இது கூடக்கணும், 10,000 கூட கொடுக்கணும். அப்போ அந்த மதிப்பின்படி 10,000 கூட கொடுத்தாச்சுன்னா அவனுடைய அது அங்கீகரிப்புங்கிற. மீட்டுக்குள்ள மனதாக இருந்தால் அது மதிப்போட 5ல் 1 பங்கை கூட்டி கொடுக்கணும், 5 மடங்கு கூட. தசம பாகம் 10ல் 1, இது 5 பங்கு வச்சுட்டு 1 பங்கை கூட்டி கொடுக்கணும். பொருத்தனை பண்ண பொருளை இப்போ எடுத்துக்கலாம். கொடுக்க கடவன். ஒருவன் தன் வீட்டை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் ஆசாரியன் நிலத்துக்கு அதன் நிலத்துக்கும் இழப்பதற்கும் தக்கதாக அதை மதிக்க கடவன். ஆசாரியன் மதிக்கிறபடியே அது இருக்க கடவுள். ஒரு நிலத்தை மதிக்கும் போது கர்த்தருக்கு பரிசுத்தம், இந்நிலம் கர்த்தருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஆசாரியன் மதிக்கணும். அந்த மதிப்பின்படியே அது நல்லது நிலத்துக்கும் இழப்பதற்கும், அதை நல்லதுனாலும் சரி தான், அது கெட்டதுனாலும் சரி தான், தக்கதாக அதை மதிக்க கடவன். ஆசாரியன் மதிக்கிறபடியே அது இருக்க கடவுள். ஆசாரியன் என்ன ரேட்டுக்கு மதிக்கிறானோ அது கர்த்தருக்குரியது. இது எல்லாமே லேவியர்களுக்குள்ளது. இந்த லேவியர்களுடைய அனைத்து அந்த மதிப்பு பூரா லேவியர்களுக்கு உள்ளது. அதனால அந்த லேவியருக்குரியது தான் எல்லாமே. இந்த மதிப்பு ஆண்டவருக்காக இது ஆண்டவர் கொடுக்குறது, நம்ம லேவியர்கள் அதை அனுபவிப்பாங்க. அது தப்பு இல்லை, அது ஆண்டவருக்குரிய காரியம்தான், அது லேவியர்களுக்கு தான் அந்த இது. அப்போ என்னென்னா லேவியன் அதுக்காண்டி நம்ம இது பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு பொறுத்துன்னு சொல்லணும். லேவன் பொருள் மேலே ஆசை வைக்கக்கூடாது. அவனுக்கு கர்த்தரே அவங்களுடைய சொத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு முழுவதுமே கர்த்தர் தான். அவர் கர்த்தரை நம்பி சார்ந்திருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு தசம பாகம் அவங்க எல்லாமே ஆண்டவர் கொடுக்குறது அவனுக்குரியது. ஒருவன் தன் வீட்டை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள மனதாக இருந்தால் அதன் மதிக்கும் திரவத்தை 5ல் 1 பங்கை கூட்டி கொடுக்கணும். அப்பொழுது அது அவனுடையதாகும். ஒரு வீட்டை கர்த்தருக்கு நீ பரிசுத்தமாக நேர்ந்துட்டு இருக்கும்போது
அதை நம்ம மீட்டுக்கொள்ளணும்னா அந்த வீட்டினுடைய கரையத்தை காட்டில் 5 மடங்குல 1 மடங்கு கூட்டி கொடுக்கணும். எல்லாமே 5ல் 1 கொடுக்க சொல்கிறாரு. அவன் நேர்ந்து கொண்டாச்சுன்னா அது திருப்பி நம்ம வாங்குறாங்கன்னா 5 மடங்கு அவனுக்கு கொடுத்துரு. 5ல் 1 பங்கு, 5 பங்காக வச்சு 1 பங்கு சேர்த்து கொடுத்தாச்சுன்னா அவன் மீட்டுக்கொள்ளது அவன் எடுத்துக்கலாம். ஒருவன் தன் காணியாட்சி வயலில் யாதொரு பங்கை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அதன் மதிப்பு விதைப்பு இருக்கத்தக்க 1 கலம் வார்கோதுமை விதைக்கிற வயல் 50 வெள்ளி சேக்கலாகவும் மதிக்க கடவன். ஒரு வயலை ஆண்டவருக்கு நம்ம இந்த வயலில் உள்ள விளைச்சல் பூரா ஆண்டவருக்கு சொந்தம், இது கர்த்தருடைய வயல்னு சொல்லிட்டு சிலவங்க நேர்ந்துருவாங்க. இதில் விளையிறது பூரா ஆண்டவருக்கு சொந்தம், ஆனால் நான் பயிர் வச்சு ஆண்டவர் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொன்னா, ஒருவன் தன் காணியாட்சியான வயலில் யாதொரு பங்கை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் உன் மதிப்பு அது விதைப்புக்கு தக்க இருக்க வேண்டும். 1 கலம் வார்கோதுமை விதைக்கிற வயல் 50 சேக்கலாக மதிக்க வேண்டும். 1 கலம் நம்ம இங்கே குருணி வதப்பாடுங்கிறோம். ஒரு குருணின்னா 8 மரக்கால் வதப்பாடு. ஒரு 8 மரக்கால் விதைகிறது 8 சென்ட் ஒரு குருணிம்பாங்க. அப்போ 8 சென்ட் அந்த அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு கிணத்துல என்னென்னா 1 கலம் வார்கோதுமை விதைக்கிற வயல், 1 கலம் வார்கோதுமை விதைக்கிற அந்த இடத்துக்கு 50 சேக்கலாக மதிக்க வேண்டும். 50 சேக்கல்னு மதிக்க வேண்டும். செஞ்சல முதலே ஆண்டவர் இது எல்லாமே மரணருக்கு மனுஷனுக்கு ஆண்டவர் போதிச்சு கொண்டுட்டார். இப்படிலாம் செய்யணும், நீங்கள் இப்படிலாம் இருக்கணும், என்னுடைய கட்டளையிலையும் நியாயங்களையும் கைக்குள்ளங்கனால இது எல்லாமே சொல்கிறார். யூபிலி வருஷம் முதல் அதற்கு அவன் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது மதிப்பின்படி இருக்கணும். யூபிலி வருஷம் வரைக்கும், யூபிலி வருஷம் 50 வருஷத்துக்கு ஒரு யூபிலி வரும். அது வரைக்கும் இது கர்த்தருடையது. அதுக்கு பிறகு அது உன்னுடையது ஆயிரும். சொல்ல முடியாமல் அந்த ஒரு யூபிலி வருஷத்து வரைக்கும் அதில் உள்ள விளைச்சல் பூரா கர்த்தருக்குரியது. அப்படிங்கும்போது அவன் நேர்ந்து கொண்டான். நான் யூபிலி வருஷம் முதல் அவன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது மதிப்பின்படி இருக்க வேண்டும். யூபிலி வருஷத்துக்கு பின் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் யூபிலி வருஷம் மட்டும் மற்ற வருஷங்களின்படி ஆசாரியன் திரவியத்தை கணக்கு பார்த்து அதற்கு தக்க அதன் மதிப்பிலே தள்ளப்பட வேண்டும். ஒரு வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் மீட்டுக்கொள்ள மனதாக இருந்தால் மதிப்பில் திரவியத்தில் 5ல் 1 பங்கை கூட்டி கொடுக்கணும். அப்பொழுது அது அவனுக்கு உறுதியாகும். ஒன்று ஆண்டவருக்கு நேர்ந்ததை திருப்பி நான் மீட்டுக்கொள்கிறேன்னா 5 மடங்கு கூட கொடுக்கணும். அதனுடைய விலைக்கு தந்தாப்பில் 5%, அதாவது 10ல் 1 தசமம் பார்க்குற மாதிரி 5ல் 1 அவருக்கு அந்த பொது மதிப்போட கூட கொடுத்தாச்சுன்னா அது ஒன்றுடைய ஆயின்னு சொல்கிறாரு. யூபிலி வருஷங்கன்னு பார்க்கும்பொழுது ஒரு மனுஷனுடைய ஆயுசு 70 வருஷம், பலத்தின் மீதினால் 80 வருஷம். 1 வருஷம்தான் யூபிலியை காண முடியும். 2 யூபிலியை சிலவங்க காண முடியாது. ஆனால் சிலவங்க 2 யூபிலியை காணுவாங்க. அது கர்த்தருடைய சித்தம். ஆனால் யூபிலி வருஷத்தில் எல்லாமே விடுதலை ஆகிரும். இந்த உலகத்திலே நம்ம என்னென்னா விடுதலை ஆகணும்னா நம்ம 60 வயசு மனுஷனுடைய ஆயுசு 70 வருஷம், பலத்தின் மீதினால் 80 வருஷம். 80 இருந்தாலும் ஒரு ட்ரிப்பு நம்ம யூபிலியை பார்க்கலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன சொன்னால் யூபிலி வருஷத்தில் மீட்டுக்கொள்ளப்படுவோம். நம்மளும் இந்த உலகத்தில் இருந்த காரியங்கள்லேருந்து யூபிலி வருஷத்தில் கர்த்தர் நம்மளை மீட்டுக்கொள்வார். வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள மனதாக இருந்தால் மதிப்பில் திரவியத்தில் 5ல் 1 பங்கை கூட்டி அப்பொழுது அது அவனுக்கு உறுதியாகும். ஒரு வயலை மீட்டுக்கொள்ள வயலை வேறொன்றுக்கு விற்று போட்டால் அது திரும்ப மீட்கப்படாமல் யூபிலி வருஷத்தில் மீட்கப்பட்டது சாபத்தீடான வயலாக கர்த்தருக்கு நியமிக்கிட இருந்தால் நியமிக்க கிடவது அது ஆசாரியனுக்கு காணியாட்சி ஆகும். இந்த சில சாபத்தீடான வயலை ஒருத்தனுக்கு விற்று போடும் பொழுது அவன் வச்சுருக்கான். அந்த சாபத்தீடான வயலை அந்த வயலை பயிர் வைக்கிறவன் என்ன செய்யணும்னா யூபிலி வருஷம் அதை மீட்டு பண்ணணும். அந்த சாபத்தீடான வயலை அது யாருக்கு போய் சேரும்னா, அதாவது யூபிலி வருஷத்துலேயே மீட்கப்படும் போது அது யூபிலி வருஷத்தில் எல்லாமே விடுதலை யாருக்கு உள்ளது? மொத்தத்தில் முதல்ல பங்கு வச்சது யாருக்கு இருந்துச்சு? இவன் பேரில் இருந்துச்சுன்னா அவனுக்கு தான். அந்த நிலம் அவனை விட்டு மாறாது. அவன் யூபிலி வருஷத்து வரைக்கும் அவன் சாபத்தீடான வயலை நேர்ந்து கொண்டாலும் அது யூபிலி வருஷத்தில் அது விடுதலை ஆகும். அந்த வயலை மீட்டுக்கொள்ள வேறொன்றுக்கு விற்று போட்டால் திரும்ப மீட்கப்படாமல் யூபிலி வருஷத்திலே மட்டும் மீட்கப்படும் போது சாபத்தீடான வயலாக கர்த்தருக்குன்னு நியமிக்கப்பட்டதாக இருக்க கடவுது. அது கர்த்தருக்குன்னு நியமிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கிட்டீங்களா, அது கர்த்தருக்குரியது. நீக்கப்பட இருந்தாலும் அதுக்காக கடவுது. அது ஆசாரியனுக்கு காணியாட்சி ஆகும். அந்த ஆசாரியனுடைய சொத்து வந்துடும். ஆசாரியனுடைய சொத்துல அவனுக்குள்ள பங்கில் அது சேர்ந்துடும். அந்த சாபத்தீடான வயல் அப்படின்னு சொல்கிறார். ஒருவன் தனக்கு காணியாட்சி இல்லாமல் தன் விலைக்கு வாங்கின வயலை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் யூபிலி வருஷம் மட்டும் உன் மதிப்பின்படியே விலை பெறும் என்னதென்று ஆசாரியனுடைய கணக்கு பார்த்து உன் மதிப்பை கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும்படியே அந்த நாளில்தானே கொடுக்க கடவன். ஒருவன் தனக்கு காணியாட்சி இராமல் தன் விலைக்கு வாங்கின ஒரு வயலை கர்த்தருக்கு பரிசுத்தம் இருந்தால் ஒருத்தனோட விலைக்கு வாங்கின வயலை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால்
அது யூபிலி வருஷம் மட்டும் உன்னத மதிப்புடைய விலை என்னதென்று ஆசாரியனுடைய கணக்கு பார்த்து அதன் மதிப்பை கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கிடையே அந்த நாளிலே கொடுக்க கடவன். அந்த கர்த்தருக்கு பரிசுத்தம்னு அந்த நாள் வரைக்கும் உள்ளதை கர்த்தருக்கு கொடுக்க கடவுன்னு சொல்கிறார். யார் கையில் அந்த வயலை வாங்கினானோ அந்த காணியாட்சிக்காரன் வசமாக யூபிலி வருஷத்திலே திரும்ப சேரும். யார் கையில் வாங்கினானோ அவன் கர்த்தருக்குன்னு ஒரு வயலை வாங்கியிருப்பான், அது கர்த்தருக்குன்னு நேர்ந்திருப்பான். நேர்ந்திருக்கும் பொழுது திருப்பி என்ன சொன்னால் அதை விற்றவன் என்ன செய்வான்னா யூபிலி வருஷத்தில் விடுதலை ஆயிரும். யார் கையிலே அந்த வயலை வாங்கி கொண்டானோ அந்த காணியாட்சிக்காரன் வசமாக இந்த யூபிலி வருஷத்துலேயே திரும்ப சேரும். அந்த திருப்பி எவன்ட்ட வாங்கினானோ அப்படி போயிடும். இப்போ அந்த காலத்தில் அப்படி இருக்குதா? இல்லை. எல்லோரும் ரொம்ப காலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்லவன் சொத்து 4 தலைமுறை தான் சொன்னாங்க. நல்லவன் ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் சரி தான், அவனுடைய சொத்து 4 தலைமுறை தான், அதுக்கு பிறகு அழிஞ்சு போயிடும். இவன் சொத்துன்னு சேர்ப்பாங்க. நீ எங்கேருந்து வந்தால் அங்கே போயிடுவா. நம்ம எங்கேருந்து வந்தோம்? நம்ம தேவனிடத்துலேருந்து வந்தோம். தேவனிடத்துலேருந்து பூமிக்கு வந்திருக்கிறோம். காலம் இன்னும் திரைக்குள்ளே நம்ம வந்தாச்சு. நம்மளுக்கு டைம் காலம் உண்டு. ஆனாலும் இந்த சரீரத்தை ஒரு நாள் களைஞ்சு போட்டு நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே போயிடும். நம்ம முன்னால் எங்கே இருந்தோம்? தேவனோடு இருந்தோம், அவரோட ஒரு அணுவாக இருந்தோம். இப்போ நம்ம பூமிக்கு வந்திருக்கிறோம், பூமியில் நம்ம வேலை செய்கிறோம், நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஆனாலும் திருப்பி நம்ம எங்கே போனோம்? அங்கே போவோம். அதை நம்ம அறிஞ்சுக்கணும். இயேசு வந்து சொல்வார், நான் எங்கேருந்து வந்தோன்னே எங்கே போனேனே நீங்கள்லாம் அறிவீர்கள், நான் அறிவேனுங்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இந்த அறிவு நிறைய இருக்கும். எப்படின்னா, நம்ம பூமியில் மனுஷனாய் வந்தோம் தாயின் கர்ப்பத்திலேருந்து. ஆனால் நம்ம மண்ணாக இருக்கிறோம். இந்த தன்மையிலேருந்து வானவருடைய சாயலை நம்ம அணிந்திருக்கிறோம். திருப்பி அவருக்குள்ளே நம்ம போயிடுவோம். அந்த எண்ணத்தில் ஒவ்வொரு இந்த உலகத்தில் ஜீவிக்கணும். அப்போ உங்களுக்கு மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். மரணத்தின் கூறு பாவம், பாவத்தின் கூறு நியாயப்பிரமாணத்தின்படி கிறிஸ்து நமக்காக மரித்தாரே, அந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதும் ஆண்டவர் நிறைவேற்றினார். நம்ம அங்கே போயிடும். அவரோடு இருக்கிற வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஒவ்வொருவரும் தேடணும். அதை தடவியாயிலும் கண்டு கொண்டு ஒரு சின்னது கடவுள்கிட்ட போதும். அதிலேருந்தே ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்னா வெற்றி சிறக்க பண்ணுவார். உன் மதிப்பெல்லாம் பரிசுத்தலத்தில் சேக்கல் கணக்காக இருக்க கிடவது. உன் மதிப்பெல்லாம் சேக்கல் கணக்காக இருக்கிறது. ஒரு சேக்கலானது 20 கேரா. தலையீட்டனையும் கர்த்தருடையது. ஆகையால் ஒருவனும் தலையீட்டை மிருகஜனை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளல் ஆகாது. அது மாடானாலும் ஆடானாலும் கர்த்தருடைய. தலையீட்டு முதல் பிறக்கிற தலையீட்டு மிருகங்களில் முதல் பிறக்கிறதுலாம் எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் நேர்ந்திருப்பாங்க. முதல் ஈத்து கடவுளுக்கு, அவருக்கு அந்த காளைங்கன்னோ பசுமாடோ அது கர்த்தருக்குள்ளது. அது நாங்கள் எடுக்க மாட்டோம். அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. இந்த காலத்தில் மிருகங்கள் யாரும் வளர்க்குறது இல்லை. முதல் பையன் கடவுளுக்கு நீர்வாங்க ஊழியம் செய்கிறதுக்கு. அப்படிலாம் அந்த காலத்தில் நேர்ந்திருந்ததுனால அவங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்க. இந்த காலத்தில் அப்படி இல்லை. ஆனால் இப்போ என்ன, காலம் குறுகி போயிட்டு வேகமாக போயிட்டு கடந்து போயிடும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அதை அறியணும். சுத்தமில்லாத மிருகத்துடைய தலையினாலும் அது மதிப்பின்படி விட்டுக்கொண்டு அதனுடைய 5 சேக்கல் கூட்டி கொடுக்க. மிருகமாக இருந்தால் அதன் மதிப்பின்படி விற்கப்படலாது. உனக்கு அது விருப்பம் இருந்துச்சுன்னா 5 சேக்கல், எல்லாமே 5 சேக்கல் கூட கொடுத்தாச்சுன்னா ஒன்றுடைய எடுத்துக்கலாங்கிறார். ஒருவன் தன் வசத்தில் நரக ஜீவன்களாவது மிருகஜீவனாலும் காணியாச்சிலாவது நிலத்திலாவது எதையாலும் கர்த்தருக்கு சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. நேர்ந்து கொள்ளப்பட்ட நாளெல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாக இருக்கும். நேர்ந்து கொண்ட நாளெல்லாம் கர்த்தருக்கு நீ பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்கிறார். நரக ஜீவன்கள் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டது எல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்படக்கூடாது. நரக ஜீவன்களில் சாபத்தீடான நியமிக்கப்பட்டவைகளெல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்படக்கூடாது. நர ஜீவன்களில் சாபத்தீடான நியமிக்கப்பட்ட சாபத்தில் வந்த இதெல்லாம் என்ன கொலை செய்யப்படக்கூடாதுன்னு சொல்கிறார். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கடையிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. பார்த்தீங்களா, இதுதான் முக்கியமானது. எப்படின்னா, தேசத்தில் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கடையிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்த. தசமபாகம்லாம் ஆண்டவருக்கு முழு மனதோடு கொடுக்கணும். வஞ்சிக்க கூடக்கூடாது. அதில் நம்ம இதயத்தில் எந்த விதமான அசட்டுமே இருக்கக்கூடாதுங்கிறாரு. அந்த மனதில் அதை போகக்கூடாது. தாத்தான்னு ஒன்று போக வைப்பான், அனனியால் சப்பிரால் மாதிரி அது போக வைப்பான். அது போகக்கூடாது. அதை நம்ம நினச்சோன்னா கர்த்தருக்கு இன்னும் பரிசுத்தமாக உள்ளதை சந்தோஷமாக கொடுக்குன்னு சொல்கிறார். தசம்பாகம் எல்லாம் கர்த்தருக்குரிய, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசமாகத்தில் எவ்வளோ முட்டுக்குள்ள மனதாக இருந்தாலும் அவனுடைய 5 1 பங்கு. இதுலேயும் அப்படி தான். ஒரு தசம்பாகம் கொடுக்குறதுல நம்ம ஒரு மிருகஜீவனை கொடுத்தாச்சுன்னா 5 1 மடங்கு கூட்டி கொடுத்தாச்சுன்னா அவன் அதை எடுத்துக்கலாம். அந்த பொருள் போக 50,000னா கூட 10,000 கொடுத்தாச்சுன்னா 60,000 கொடுத்தாச்சுன்னா அந்த பொருளை மீட்டுக்கலாம். 60,000 கொஞ்சம் மீட்டுக்கொள்ள முடியாது. 50,000 மதிப்பு, ஆனால் 5 மடங்கு கூட கொடுக்குன்னு சொல்கிறார். கோலில் கீழ்பட்ட ஆடு மாடுகள் இடத்துல 10ல் 1 பங்கெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம். எல்லாமே நீ மேய்க்கிற ஆடு மாடுகள் எல்லாமே கர்த்தருக்கு 10ல் 1 கொடுக்கணுங்கிறார். 10ல் 1 என்னை தசம் பார்த்தினாலே என்னை சோதித்து பாருங்கள்னு சொல்லிட்டு அந்த மல்கியாவில் இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதனால் நமக்கு அதெல்லாம் முன்னால் நம்ம இது சொன்ன மாதிரி தான் இது பின்னால் அதெல்லாம் இருக்குது.
அது நம்ம லேசாக விளங்கிக்கிடுறோம். அது நல்லதோ இழப்பமானதோ அதை பார்க்க வேண்டாம், அதை மாற்றவும் வேண்டாம். அது நல்லதாக இருந்தாலும் சரி தான், நல்ல மாடனாலும் சரி தான், அது கெட்ட மாடினாலும் சரி வேண்டாம். அது என்ன சொன்னால், அது நல்லதோ இழப்பமானதோ என்று நீ பார்க்க வேண்டாம், அதை மாற்றவும் வேண்டாம். மாற்றினால் அதுக்கு பதிலாக கொடுக்க இரண்டும் பரிசுத்தமாக இருக்கும். மாற்றி வேறு ஏதாவது கொடுத்தாச்சுனாலும் இரண்டும் பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அது மீட்கக்கூடாது என்று அவருடைய சொல். அது மீட்கப்படக்கூடாது என்று சொல்லணும். அதை மீட்க முடியாது. நல்லதோ கெட்டதோ நீ நேர்ந்து கொண்டதை செலுத்து. தசமபாகம் 10% செலுத்து. நல்லதும் சரி தான், கெட்டாடினாலும் சரி தான், 10% ஆண்டவர் கொடுக்கணும். அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில், இந்த உலக ஜீவன்களுக்காக ஆண்டவர் ஒரு நியாய நிதிகளை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் எப்படின்னா நம்ம கற்றுக்கணும், தெரியணும். நம்ம மனதில் எல்லாமே இது இருக்குது. நம்ம மனதில் வேதத்தில் எழுதினோம்னா ஆண்டவர் எழுத்துல நம்ம ஜீனில் அந்த இது இருக்குது. அந்த 10 தசமபாகம் கர்த்தருக்குள்ள காணிக்கை எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீனில் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஜீன்லேயும் அந்த இருக்கும். நம்ம கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும், மற்றவங்கள நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காரு. அவன் ஏழைகளுக்கு கொடுக்குறதும் இந்த தசமபாகத்துலேருந்து கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. தசமபாகம் நம்ம இவங்களுக்கு தான் கொடுக்கணுன்ட்டு ஒரு குறிப்பை சொல்ல, கர்த்தரை அறியாத தேவன், கர்த்தருக்கு நம்ம அறியாத ஒருத்தனுக்கு கொடுக்கும்பொழுது அது கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பார். ஏழைக்கிறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லி அவர் கொடுத்ததை திருப்ப கொடுப்பான்னு இருக்கார். அப்படிங்கும்போது நம்ம என்ன உள்ளத்துக்கு தான் தெரியணும். நம்ம உள்ளத்துக்கு தான் நம்மளுடைய உழைப்பில் 10% செலுத்துறது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். நம்ம எல்லாத்தையுமே நம்ம வஞ்சிக்கக்கூடாது. நம்ம இருதயம் சாத்தான் தூண்டுவான். அவனுடைய வேலை பூரா அவனுடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனை நம்ம அறிவுக்கு கர்த்தர் தான் உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பார். அது நல்லதோ இழப்பமானதோ என்று பார்க்க வேண்டாம், அதை மாற்றவும் வேண்டாம். மாற்றினால் அதற்கு பதிலாக கொடுக்கப்படுவது இரண்டும் பரிசுத்தமாகும். அதை மீட்கக்கூடாது என்று அவர்களுடைய சொல். மீட்கக்கூடாது, அதை நீ எடுக்கக்கூடாது. தசமபாகம் கர்த்தருக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேக்கு விதித்த கட்டளை இவைகளை. இஸ்ரவேல் புத்திரர் அவருடைய சொந்த ஜனங்கள். அவர் நடுவில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுறாரு. கேர்பின்கள் மத்தியில் வாசம் பண்ணுற தேவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் வாசம் பண்ணுறாரு. வராரு, இறங்கி வராரு. ஜனங்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. அதெல்லாம் முன்னக்கூட்டி நடக்குதுன்னா ஒவ்வொரு காரியங்களாக நீ இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ உங்கள் தேசத்தில் சுதந்திரிக்கும் பொழுது இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு கட்டளைகளாக எழுதி கொடுக்குறாரு. இதை என்ன சொன்ன மனுஷன் இஸ்ரேல் ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்போ கடைசி காலத்தில் நம்ம இதயத்தில் ஆண்டவர் சுத்த சுவாதீனத்தை தந்திருக்காரு. எது தவறு எது ரைட்டு, இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கான்னு நம்ம இருதயத்திலே கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு அதன்படி நம்ம செஞ்சாலே ஆண்டவன் இருதயத்தில் மேலான ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்மை அறிவார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் ஜெயமாய் முடிய கட்டளையிடுவார். இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேக்கு விதித்த கட்டளை இவைகளை. இதோடு இந்த அதிகாரம் முடிஞ்சது. 27 அதிகாரம் முடிஞ்சது. அந்த ஆகமங்கள் 5 27 அதிகாரம் இதோடு முடிஞ்சுது. இது எல்லாமே லேவி கோத்திரத்துக்கு ஆண்டவர் ஒவ்வொரு அப்படி செய்யணும் அப்படி செஞ்சுட்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் சொல்லி ஜனங்களுக்கு கற்பிக்கிறார். ஆண்டவர் முதலே அப்படி சொல்கிறதில்ல, மோசே மூலமாயும் ஆரோன் மூலமாயும் சீனாய் மலையிலேருந்து சொல்லி அதை வெளிப்படுத்துகிறாங்க மக்களுக்கு. அதை என்னென்னா அவங்க என்ன சொன்னால் புரிஞ்சுக்கிடணும். இந்த கடைசி காலத்துலேயும் நமக்கு வேதத்தில் இருந்தால் நம்மளுக்கு டைரெக்டாக புரிய வச்சுருக்கார். நம்ம லெகுவாய் ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம். ஜெபம் பண்ணோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தோப்பனே நீர் ஸ்தோத்திரம் தோத்திரம் ஐயா, உம்மை அறிவது நித்திய ஜீவன். எங்களுக்கு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் கற்பித்திருக்கிறீர். ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறீர்ப்பா. உம்முடைய செயலின்படி செய்ய எங்களுக்கு பலனை கொடுங்க, சுத்த இருதயத்தை கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் நிலவரமான உம்முடைய ஆவியை உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. சரீரத்துக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க. இந்த ஆவியிலையும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் அவங்க மகிமைப்பட கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகளை சந்திங்க. அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தினுடைய வேதனை கூட்டான்னு சொல்லி ஆண்டவரே, பொல்லாத உலகத்தில் ஜீவிக்கிறோம். மாம்சம் புல்லை போல் ஒரு நாளே அது பூத்து போகும் ஆண்டவரே, அது அழிந்து போகும். ஆனாலும் நாங்கள் உம்மோடு இருப்போம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையில் ஒவ்வொருவரும் வாழ ஒவ்வொருவருக்கும் நல்ல அனுக்கிரங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. உலக வாழ்க்கை ஆண்டவரே லகுவாய் கடந்து செல்ல ஒவ்வொருவருக்கும் நல்ல புத்தி ஞானத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த 2024 வருஷத்திலே மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஜீவனுள்ள நாட்கள்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற வாக்கின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வீட்டிலே நிலைத்திருக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.